எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு இந்த வீட்ல? ஏதோ பையன் அவனாவது என் பேச்ச கேட்பான்னு நினைச்சேன். இப்ப அவனும் அவன் இஷ்டத்துக்கு என்ன மதிக்காம எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? மங்கை, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன்கிட்ட சொன்னா நீ எப்படியும் வேண்டான்னு தான் சொல்லுவ. அதான் உன்கிட்ட சொல்லாம அவன் ராசாத்திய கூட்டிட்டு போயிருக்கான். விடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அவ கொஞ்ச நாள் அவ அம்மா வீட்ல இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாம ராசாத்தி விஷயத்துல தலையிடாதீங்க. அவ எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்ங்கறத நான் பாத்துக்கிறேன். அவ ஏன் மருமக? உங்களுக்கு அப்படி ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்மணி விஷயத்துல பண்ணுங்க. தேவையில்லாம ராசாத்தி விஷயத்துல தலையிடாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்போ உன் மருமக வேற ஏன் மருமக வேறன்னு பிரிச்சு பேசுறியா? பாருங்க தம்பி எப்படி பேசுறான்னு. அண்ணி, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணி. அவ இனிய சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு மனசு வெறுத்து போயிருக்கா. அவகிட்ட போய் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதை போய் ஏன் பெருசா எடுத்துக்கிற? தம்பி, இன்னொரு தடவை இனி எனக்கு பொன் போட்டு பாருப்பா. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. கிடைக்கல. நான் ஓட்டவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க மாமா. இந்த பக்கம். ஏய் ஏய் ராசத்தி, எங்கடி போற? ஏய், உங்க அம்மா வீட்டுக்கு இப்படி போகணும்? எனக்கு தெரியும் மாமா. தெரியுமா? ஆமா மாமா. அம்மா வீட்டுக்கு எதுக்கு போய்கிட்டு? அதெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம். நம்ம வேற எங்கேயாச்சும் போவோம். ஏய், வேற எங்கடி போவ? மாமா, நாமளே ரொம்ப நாள் கழிச்சு வெளியில வந்திருக்கோம். அம்மா வீட்டுக்கு யாராச்சும் போவாங்களா? பின்ன வேற எங்கடி போகணும் உனக்கு? எங்கேயாச்சும் போலாம் மாமா. ஏய், ஒழுங்கா உங்க அம்மா வீட்டுக்கு போ. அட போங்க மாமா. ஏய், சொன்னா கேளுடி. சும்மா வாங்க மாமா. ஏய், சொன்னா கேளுடி, இப்படி போலாடி. ஏய் ஏய், இங்க எதுக்கு நீ பண்ற? மாமா, பசிக்குது மாமா. அட வாங்க மாமா. ஏய், என்ன வேணும் சார்? என்ன சாப்பிட்றீங்க சார்? என்ன சாப்பிடுற? என்னென்ன இருக்கு? ஃப்ரைட் ரைஸ் இருக்கு மேடம், நூடுல்ஸ் இருக்கு. மாமா, அந்த நூல் மாதிரி இருக்கும்ல, என்னது? இந்த பாயாசத்துக்கெல்லாம் போடுவோம்ல மாமா, நூல் மாதிரி நீளமா இருக்கும்ல. நூடுல்ஸா? ஆமா மாமா. சரி, நூடுல்ஸ் கொடுங்க. மாமா, படம் நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம புள்ளையும் கப்பு ஜெயிக்கணும். நம்ம பொண்ணு கபடியில விளையாடணும் மாமா. ரசதி, இப்போ வச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போலாமா? மாமா, முதல்ல சாப்பிடலாம் மாமா. எங்க அந்த அண்ணனை காணோம்? அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம்.
சாப்பிட போறேன். என்னங்க சார்? ம். சார் வேற ஏதாவது வேணுமா சார்? இல்ல வேற எதுவும் வேணாம். சரிங்க சார். மாமா பத்தாது. அண்ணே இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளேட் கொடுத்துருங்க. சரிங்க மேடம். இந்தா ஊத்திக்கோ. நல்லா இருக்கு மாமா, நீங்களும் சாப்பிடுங்க மாமா. இல்ல நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம். மாமா கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க மாமா. மாமா உங்களுக்கு வயிற்று வலிக்க போகுது, கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது, நீ சாப்பிடு. வேற ஏதாவது வேணுமா சார்? வேற ஏதாவது வேணுமா? போதும் மாமா, வீட்ல போய் சாப்பிடலாம். சரி, பில் கொடுத்துருங்க. ஓகே சார். ம். ஏய், இதுல போய் கை கழுவிட்டு இருக்க? போங்க. மாமா எங்க கழுவுனா என்ன, வாங்க மாமா போலாம். ம். போலாமா? மாமா மாமா நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏய், என்னாச்சு? ராசாத்தி, போதும் ராசாத்தி, வா உங்க அம்மா வீட்டுக்கு போலாம். நீ கொஞ்ச நாள் அங்க இரு. நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நானே உன்னை கூட்டு வரேன். எனக்கு அங்க போக பிடிக்கல மாமா. ராசாத்தி, சொன்ன கேளு ராசாத்தி, என் செல்லம் இல்ல. மாமா நீங்க என்ன இப்படி கொஞ்சனா நான் எப்படி மாமா போவேன்? போன்னு சொன்னா போக மாட்டியா? ராசாத்தி, சொன்னா புரிஞ்சுக்க ராசாத்தி. போங்க மாமா, நான் உங்க கூட தான் வருவேன். ஐயோ ராசாத்தி, என்னால முடியல. கொஞ்ச நாள் தானே. மாமா கொஞ்ச நேரம் கூட நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். நீங்க நம்ம வீட்டுக்கு போங்க. டேய், இப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக போறியா இல்லையா? முடியாது. நீ என்னடி சொல்றது? நான் நேரா உங்க அம்மா வீட்டுக்கு தான் போக போறேன். உன்னை நான் அங்க விட்டுட்டு தான் வர போறேன். ஓ அப்படியா? சரி விட்டுட்டு வாங்க பாப்போம். நான் உடனே அத்தை மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஐயோ, என்ன இப்படி அடம் பிடிக்கிறா? அப்பா அம்மாவுக்கு வேற விஷயம் தெரியாது. இவ ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிடுமே. ஒரு 2 நாள் போகட்டும், பேசி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து விடுவோம். ம்? மாமா என்னாச்சு மாமா? சரி வா, நம்ம வீட்டுக்கே போவோம். ம். ஏய், கையெடு. உடனே கூப்பிடுவீங்க. என்னங்க உட்கார்ந்தே இருக்கீங்க, நீங்களாவது போய் பார்த்துட்டு வரலாம்ல. மங்க கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாம இரு. இப்ப வந்துருவான். வந்ததுள்ள என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். மங்கை, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ராசாத்தியை நாங்க அப்படியே விட்டுருவோமா? அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. இந்த அளவுக்கு எப்படி அவன் கல் நெஞ்சக்காரனா மாறினான்னு தெரியல. இனியும் போய் இந்த மாதிரி நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சும்மா சும்மா அவனை குத்த சொல்லிக்கிட்டு இருக்காத மங்கை. அவ பண்ண தப்புக்கு இனிய பண்றதுதான் சரி. அவ அவளோட அம்மா வீட்ல இருந்தாதான் நம்ம அருமை தெரியும். அக்கா, அவளுக்கெல்லாம் நம்ம அருமையை பத்தி நல்லா தெரியும். நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க தான் இனியன் கிட்ட பேசி அவன் மனசை மாத்தி ராசாத்திய வீட்டுல விட்டுட்டு வர சொல்லிருப்பீங்களோன்னு தோணுது. உண்மையை சொல்லுங்க, இனி இந்த மாதிரி இதுவரைக்கும் பண்ணதில்ல. நீங்க தான் ஏதேதோ பேசி இனிய மனசை கலைச்சி இந்த காரியத்தை பண்ண சொல்லிருக்கீங்க, சரிதானே? ஆமா மங்கை. நான் தான் அவனை கூட்டிட்டு போய் விட சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நினைச்சேன் இந்த மாதிரி குறுக்கு சால் ஓட்டுற வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு. நீங்க யாருக்கா என் மருமகளோட வாழ்க்கையை தீர்மானிக்க? உங்களை யார் அந்த மாதிரி பண்ண சொன்னது?
அவனுக்கு அப்பா அம்மா நாங்க 2 பேர் இருக்கோம்ல. உங்க வேலையை பார்த்து சும்மா இருக்க வேண்டியதானே? நான் ஏன் சும்மா இருக்கணும்? இனி என்ன நானும் வளர்த்திருக்கேன். அவனும் என் புள்ள மாதிரி தான். அவன் விஷயத்துல தலையிட எனக்கு உரிமை இருக்கு. அந்த ராசாத்தி பண்ண காரியத்துக்கு நிரந்தரமா அவளை விட்டுட்டு வர சொல்லிருக்கணும். ஐயோ பாவன்னு இறக்கப்பட்டு ஒரு 2 நாளைக்கு விட்டுட்டு வர சொன்ன பாரு, அது என்னோட தப்புதான். அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற. நிரந்தரமா விட சொல்லுவீங்க. அத பார்த்து நான் சும்மா இருப்பேனா? ராசாத்தி என் மருமக மட்டும் இல்ல, அதுக்கும் மேல என் மக மாதிரி. அவ விஷயத்துல இந்த மாதிரி யாராவது ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நான் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். மங்க பாரு, அங்க ஏன் அதட்டுற? தப்பு செஞ்சது மரகதம் தான். அங்க சரியா தான் பேசுறான். இவளுக்கு தான் வர வர புத்தி கெட்டு போச்சு. யாருக்குங்க புத்தி கெட்டு போச்சு? யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? ஏய், உனக்கு தாண்டி வயசாக பக்குவம் வரும்னு பார்த்தா நீ என்னடான்னா இன்னமும் அராஜகம் பண்ணிட்டு இருக்க. பாட வந்த பிள்ளைய வீட்டுல கொண்டு விட்டு வர சொல்ற. இதாடி பெரிய மனுஷத்தனா? ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நம்மள காரி துப்புவாங்க. துப்பட்டும். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்ததுக்கு நீங்க இப்படி அசிங்கப்பட்டு தான் ஆகணும். இங்க பாரு மரகதம், ராசாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு முடிவெடுத்தது என் தம்பி பாரி. என் தம்பி முடிவெடுத்தா தப்பா போகவே போகாது. ராசாத்திக்கு என்னடி குறை? அவ பத்திரமாத்து தங்கண்டி. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் அவ அருமை தெரியல. நீங்க ஏய், வாய் மூடி சும்மா இரு. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிக்காம விட்டு வச்சிருக்கேன் பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இதுக்கு மேல பேசுனா உன்னை அரைஞ்சிருவேன் பாரு. ஆஹா, என்ன இந்த ஆள் இன்னைக்கு சாமி வந்த மாதிரி குதிக்கிறாரு? மரகதமும் வாய மூடிட்டா? ஐயோ மாமா, மாமா என் செருப்பு. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? செருப்பு விழுந்துருச்சு மாமா. சரி, போய் எடுத்துட்டு வா. நீங்க போங்க மாமா, பக்கத்துல தானே வீடு, நான் நடந்தே வந்துடுறேன். சரி, எடுத்துட்டு வா. ம். என்னங்க, நானே போய் ராசாத்தியை கூட்டு வரேன். அந்த இனி என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இருமங்க, இனிய வந்ததுக்கு அப்புறம் அவனே போய் கூட்டு வர சொல்லலாம். கொண்டு போய் விட்டவன் எப்படிங்க கூட்டிட்டு வருவான்? தேவையில்லாததை பண்ணாத மங்கை. நீங்க பேசாதீங்க. அம்மா. ஏய், ராசாத்தி எங்கடா? எங்கடா அவ? மங்க, சொல்லுடா, எங்க விடு மங்க. ராசாத்தி? சொல்லு, விடுங்க நீங்க. விடுன்னு சொல்றல. டேய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா? உன்னை நம்பி வந்த பொண்ணு அப்படிதான் பண்ணுவியா? அப்பா, என்ன இனியா? உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? அப்பா அம்மான்னு நாங்க 2 பேர் வீட்டுல இருக்கோம். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணல. நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற. அவமானமா இருக்கு எனக்கு. மொத்தமா நான் உன் மேல வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் குழி தோண்டி புதைச்சிட்டியேடா. ஐயோ அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எல்லாரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திட்டுங்க. தெரியாமே பேசிட்டு இருக்கீங்க. என்ன சத்தம் இங்க? யார் என் மாமாவை திட்டுறது? எதுக்கு திட்டுறீங்க? என் மாமா என்ன தப்பு பண்ணாரு? அவர்
எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? புருஷன் பொண்டாட்டிய சினிமா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனது தப்பா? அதுக்கு அவரை எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க? ஐயோ, சினிமாவுக்கும் ஹோட்டலுக்குமா கூட்டிட்டு போனேன்? இது தெரியாம இந்த மரகதம் வேற மூச்சு பிடிச்சுக்கிட்டு வசனம் பேசிட்டு இருக்காங்களே. வேலங்கோ, இதுக்கு மேல என் மாமாவை யாரும் திட்டக்கூடாது. அவரை திட்டினா நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நானும் திரும்ப திட்டி விட்டுடுவேன். மாமா, உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன். பெரியவங்க நல்லா நான் பார்க்க மாட்டேன். மாமா, நீங்க வாங்க மாமா, போலாம். பாத்தீங்களா தம்பி, உங்க முன்னாடியே எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு. பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. இப்ப சொல்லுங்க, இவள என்ன பண்ண? இதுக்கு என்ன மங்கை நீ சொல்ற? இந்த மாதிரி பண்றவள இதுக்கு மேலேயே வீட்ல வச்சிருக்கலாமா? ஏதோ நீ பெருசா அவளுக்கு சப்போர்ட் பண்ண. இப்ப பாரு அவ என்ன பண்ணிட்டு போறான்னு. இப்பவே கூட்டிட்டு போய் அவளை அவங்க வீட்ல விட்டுடுங்க. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன நீ பண்ண சொல்றீங்க? நீங்க இங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதுங்க ரெண்டும் ஜாலியா சினிமா ஹோட்டல் சுத்திட்டு வருதுங்க. இனி அப்படிலாம் யார் பேச்சையும் கேட்டு தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு நினைச்சேன். அது சரியாதான் இருக்கு. அண்ணே, இனியனை திட்டினோடனே ராசாதி கோவத்தை பாத்தீங்களா? இனியனை பெத்தவங்க நாங்க, எங்களே இனியனை திட்ட விட மாட்டேங்கிறா. இதை விட தங்கமான பொண்ணு எங்க கிடப்பா? சரி போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. ஏய் புனிதா, என்ன படிச்சிட்டு இருக்க? அத்தை, என்னத்த இது? எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கு. கண்மணி, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பில்டப்க்கு எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கடைசியில் பல்ப் வாங்கி அசிங்கப்பட்டதான் மிச்சம். என்னடா என்கிட்டயே ரெட்டை வேஷம் போடுறியா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்கிட்ட என்ன சொன்ன? தெரியுமா? போதும் இனியா, போதும். இனியும் என்கிட்ட நடிக்காத. ராசாத்தி அவங்க வீட்டுல விடத்தானே போன. நான் உன்னை நம்பி உனக்கு பக்காலத்து வாங்கி இங்க இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா உன் பொண்டாட்டியோட வந்து நிக்கிற. அதுவும் அவளை வீட்டுல கொண்டு போய் விடாம சினிமா ஹோட்டல்ல ஊர் சுத்திட்டு வந்திருக்க. நீயும் பொண்டாட்டி மாதிரி நான் அசிங்கப்படுத்திட்டல. ஐயோ பெரியமா, நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அது இல்ல பெரியமா, நானும் அவகிட்ட பேசி அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போனேன். போற வழியில அவ மனசு மாறிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. எனக்கு மட்டும் அவ கூட சினிமாக்கு போகணும்னு ஆசையா என்ன? அவளை அம்மா வீட்டுக்கு போடின்னு சொன்னா இல்ல போக மாட்டேன், உன் கூட தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அதை மீறி போன்னு சொன்னா உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்வேன்னு மிரட்டுறா. நான் அவளை இப்ப கூட வேண்டாம் விருப்பா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இனியா, நீ சொல்ற பொய்ய நான் நம்ப மாட்டேன். நீ உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உண்மையா இருக்க.
அவ மேல இருக்கிற பாசத்துல உனக்கு என் மேல துளி கூட இல்ல. உன்னை தூக்கி வளர்த்தது மட்டும் இல்லாம இப்பவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? அப்படிலாம் பேசாதீங்க பெரியம்மா. நீ அப்படி நடந்துகிட்ட இனியா? பெரியம்மா, ஒரு 2-3 நாள் போகட்டும். நான் மறுபடியும் அவளை அவ வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். என்கிட்ட நீ எதுவுமே சொல்லாத. நீ ஏன் ஏதோ பண்ணு, இல்லனா கடைசி வரைக்கும் அவ கூடயே வாழு. எனக்கு என்ன வந்துச்சு? என்ன ஆள விடு.